ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது யாத்ரா தானம். யாத்ரா தானம்னா என்ன? ஒத்தொத்தரும் யாத்திரை போகணும், ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னா நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து அந்த யாத்திரைக்கு தேவையான துணிமணிகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது வழக்கம். யாத்திரைக்கு தேவையான துணிமணிகள் போக மிச்சதெல்லாம் வீட்டில் பூட்டிட்டு போகும். அதுதான் மீன் பண்றார். ராமாயணத்துல ராமர் காட்டுக்கு புறப்படுறாரு இல்லையா? அப்போ நமக்கு எதுக்கு இவ்வளவு பொருள், பொண்ணு பொருள், ஆடை ஆபரணம் அப்படின்னு நினைச்சுண்டு காஷாய வஸ்திரத்தை தவிர மற்றது எல்லாத்தையும் அந்த நாட்டு ஜனங்களுக்கு தானமா கொடுக்குறார். இதுதான் யாத்ரா தானம்னு பேர். தனக்கு வேணுங்கிறது இப்போ ப்ரெசண்ட்ல உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வச்சுண்டு மிச்சது எல்லாத்தையும் கொடுக்கறது. எனக்கு வேண்டாம், இது தேவை இருக்கிறவாளுக்கு பயன்படட்டும்னு கொடுக்கறது தான் இந்த யாத்ரா தானம். நாம இப்ப இந்த காலகட்டத்தில் எப்படி பண்ணலாம் அந்த யாத்ரா தானத்தை? ஒரு ஆன்மீக சுற்றுலா போறோம், இல்ல கல்யாணம் கார்த்தி ஊருக்கு போறோம், குடும்பத்தோட போறோம் அப்படின்னா ஒரு நல்ல நாள் கிழமை பார்த்துட்டு நல்ல நேரம் பார்த்துட்டு ஒரு சில பழ வகைகளை, வெத்தலைப்பாக்கு பழம், ஒரு நாணயம், அதாவது ரூபா நாணயம், நம்மளால நம்ம யதாசக்திக்கு என்ன முடியறதோ அதை ஒருத்தருக்கு, அந்தனருக்கு, இல்லை வேற யாருக்கான யாருக்கு தேவைப்படுறதோ அதை கொடுத்துட்டு போயிட்டு வந்தா அந்த யாத்திரை திருப்தியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், நல்லபடியா நடக்கும், தொய்வு இல்லாம இருக்கும், நீயும் திருப்தி அடைஞ்சிட்டு வரலாம். இதுதான் இந்த யாத்ரா தானத்தோட முக்கிய குறிக்கோள். இவர் ராமர் காட்டுக்கு போறார், கிளம்புறார் அப்படின்னு ஒன்னு அந்த நாட்டுல இருக்கிறவா எல்லாருக்கும் பொன் பொருள், ஆடை ஆபரணம் எல்லாம் வரவாளுக்கு என்ன வேணுமோ கழட்டி கொடுத்துடுறார், எடுத்துக்கொன்றார். அதை கேட்டுண்டு வயல் வரப்புல நெல்லுமணி சிந்தும் இல்லையா, அந்த நெல்லுமணியை பொறுக்கி சாப்பிட்ற ஒருத்தர், அவர் அவர் அதை வச்சுட்டு தான் ஜீவனம் பண்றார். அவரோட மனைவிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு கணவர்கிட்ட போய் சொல்றா, நீயும் போய் அந்த ராமர்கிட்ட கேட்டு அதை வாங்கிட்டு வா, நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியா நகரும், நீ ராமர்கிட்ட போ அப்படின்னு அவர் சொல்றார். அவர் பேர் என்னன்னா திரிசடன்னு பேர். அந்த இவருக்கு பேர். அந்த திரிசடன் கேட்கும் போது ராமர் எட்டி இருந்தே அவரை பார்த்துடுறார். ஒரு அந்தனர் வரார், நம்ம கிட்ட தானம் வாங்கிக்க, நம்ம கிட்ட விலையுயர்ந்த பொருள்லாம் எதுவுமே இல்லையே, வெறும் இப்ப இருக்கிறது வெறும் பசுக்கள் மட்டும்தான், உங்களுக்கு என்ன வேணும், என்ன மாதிரி கொடுத்து உதவணும், என்ன வேணுமோ கேளுங்கிறார். இந்த மாதிரி தன்னோட நிலைமையே சொல்றார். நான் வயல் வரப்புல சிந்துற நெல்லு மணிகள் எல்லாம் எடுத்து பக்குவம் பண்ணி சாப்பிட்டு இருக்கேன், இதுதான் எனக்கு பொழப்பு. மற்றபடி நான் குழந்தைகளுக்கு நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள், அந்த ஊர் ஜனங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்றது தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்றார் திருசடன். திருசடன் இந்த மாதிரி சொன்னோடனே, உனக்கு எத்தனை, என்கிட்ட இருக்கிறது இப்ப பசுக்கள் மட்டும்தான், விலை உயர்ந்தது எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் கொடுத்தாச்சு, இப்போ அந்த பசுக்கள் உனக்கு எவ்வளவு வேணும்? அவர் கொஞ்ச நேரம் இப்படி யோசிக்கிறார். நாமளா கேட்டா 100 பசுக்கள் கேட்போம், இல்ல 200 கேட்போம், இல்ல 500 கேட்போம். ராமர்கிட்டயே பொறுப்பை ஒப்படைச்சிடுவோம் அப்படின்னு, உங்களுக்கு நான் மகிழ்ச்சியா இருக்கணும், என் வாழ்நாள்ல கஷ்ட ஜீவனம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நீங்க எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு கொடுங்க அப்படின்னு ராமர்கிட்டயே விட்டுட்டாரு பொறுப்பை. ராமரோ, நீங்க உங்ககிட்ட கையில இருக்குல்ல ஒரு குச்சி, அந்த கவட்ட குச்சி மாதிரி, அதை தூக்கி வீசி எறிங்கோ, அது எவ்வளவு தூரம் போய் விழறதோ அது அவ்வளவு பசு உங்களுக்கு அப்படிங்கிற. இவருக்கோ கஷ்ட ஜீவனம்னு சொல்லியிருக்கேன், உடம்புல தெம்பு இல்லை, வேஷ்டியை நன்னா வரிஞ்சு கட்டிண்டு நம்ம யுத்தத்துக்கெல்லாம் போவோம் இல்லையா, அதுக்கு ரெடி ஆற மாதிரி ரெடி ஆற, கச்சை கட்டிக்கிண்டு, முண்டாசு கட்டிக்கிண்டு, கையில இருக்கிற அந்த குச்சிய தன்னோட பலத்தை எல்லாம் ஒன்று திரட்டி அப்படி தூக்கி எறிகிறார். அது போனா அந்த ஒரு நதியை தாண்டி போய், இந்த சரையு நதியை தாண்டி போய் விழறது.
சந்தோஷம் மாறார் அவர். அப்போ ராமர் சொல்றார், சிரிக்கிறார் மனசுக்குள்ளர. ஒருத்தனுக்கு மனுஷனுக்கு பொருள் மேல எவ்வளவு ஆசை, தன்கிட்ட சக்தி இல்லை, தன்னோட உடம்புல சக்தி இல்லை அப்படிங்கிறத எங்கெங்க உடம்பு முழுக்க இருக்கோ எல்லா சக்தியையும் ஒன்று திரட்டி அப்படி தூக்கி எறிகிறாரு. அந்த சக்தி, நம்மளோட சக்தி நமக்கு வேணும், தானம் வாங்கிக்கணுங்கிற அந்த குறிக்கோள், அந்த மாதிரி எண்ணம் எல்லாருக்கும் ஒரு முறையும் நாம கடதேறணும், நல்ல காரியம் செய்யணும், நல்ல புண்ணியங்கள் செய்யணுங்கிறது இருந்து போச்சுன்னா மனுஷன் தப்பே பண்ண மாட்டான், ஆசையே படமாட்டான் அப்படின்னு இவர் நினைச்சுக்கிறாராம். ராமர் உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிறாராம். மனுஷன் எப்படியெல்லாம் யோசிக்கிறான் பாரு, அந்த பொறுப்பையும் நம்ம கிட்டயே விட்டுவிட்டு நம்மளையே குடுன்னு சொல்றாரு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எரிஞ்ச உடனே அத்தனை பசு சரையு நதி போய் விழுந்த உடனே அவ்வளவு பசுவையும் அவர்கிட்ட கொடுக்கிறார். அதுல உயர்ந்த வகை பசுக்கள்லாம் அவருக்கு கிடைக்கிறது. அவருக்கு அது கிடைச்சாலே என்ன பண்றதுன்னே தெரியல. மனைவி மக்களோட நல்லா சந்தோஷமா வாழறார். அவர் கடைசியில அவருடைய யாத்திரை வெற்றியாருது ஒழியோ, அதுதான் ரொம்ப முக்கியம். ராமரோட அந்த வனவாசம் ரொம்ப கஷ்டத்துல போறது அப்படின்னா கூட அத்தனை கஷ்டத்துலயும் தான தர்மம் உன்னை காப்பாத்துன்னு சொல்றோம் இல்லையா. உன்னோட வாழ்நாள் கடைசியில அதுதான் உன்னை பேலன்ஸ் பண்ணும். இவன் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கான், எவ்வளவு கெடுதல் செஞ்சிருக்கான். நல்லதுதான் இப்படி மேல வரும். உன்கிட்ட இருக்கிற பொருளை அதனாலதான் தானம் கொடுத்துடு, இல்லாத வாளுக்கு தானம் கொடு, தானம் கொடு, புண்ணிய கணக்கை ஒசத்திக்கோ, புண்ணிய கணக்கு மட்டுமே இருக்கட்டும், கெட்டது வேண்டான்னு சொல்ற காரணம் இதுதான். நாம உண்மையான யாத்ரா தானம்னா வீட்டுல அனாவசியமா உனக்கு தேவையில்லாததை பூட்டி இருக்கிறத கொடுத்துடும். ஆன்மீக டூர் சுற்றுலா போறியா, வீட்டுக்குள்ள வெறுமனை இருக்கிற பூட்டி இருக்கிறத கொடுத்துட்டு போயிடும். இந்த காலத்துல அப்படி பண்ண முடியாது. அதனால யாத்ரா தானம்னா அன்னைக்கு உனக்கு கண் எதிர்க்க உன்கிட்ட இருக்கிற செல்வத்துக்கு தகுந்த யாத்ரா தானத்தை இப்படியாக நாம புரிஞ்சுண்டு பண்றதுதான் ரொம்ப சிறப்பு. இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.